தினம் ஒரு தகவல். தனது மாணவர்களுக்கு ஆசிரியை, அதாவது டீச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு கதை சொன்னாங்க. ஒரு கப்பல்ல ஒரு தம்பதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கப்பல் கவிழும் அபாயமான கட்டத்தில் ஒரே ஒருவர் மட்டும் தப்பிக்க படகு ஒன்று உள்ளது. அந்த கப்பல் கவிழுற நேரம் தப்பிக்கிறதா இருந்தா ஒருத்தர் மட்டும் தப்பிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு படகு இருக்கு. கணவனும் மனைவியும் இருக்காங்க அதுல. மனைவியை பின்னாடி தள்ளிட்டு கணவன் மட்டும் அந்த படகுல தப்பிச்சிடலாம். கணவன் என்ன பண்ணா, மனைவியை கப்பலுக்குள்ளேயே தள்ளிட்டு கணவன் அந்த படகுல, அந்த ஒரே ஒரு ஆள் போற படகுல தப்பித்து போனான். கவிழும் கப்பலில் அந்தரத்தில் இருந்தவாறு தப்பிச் செல்லும் கணவனை நோக்கி மனைவி சத்தமாக ஒன்று சொன்னான். இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு அந்த டீச்சர் மாணவர்களை பார்த்து கேட்டாங்க. அந்த மனைவி கணவன்கிட்ட என்ன சொல்லியிருப்பாப்ல அப்படின்னு. எல்லா மாணவர்களும் பல வகையான பதில்களை தந்தார்கள். ஒரே ஒரு மாணவன் மட்டும் ரொம்ப அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தான். ஏன்பா நீ சைலண்டா இருக்க, எல்லாருமே பதில் சொல்றாங்க, நீ ஏன்பா சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து அந்த டீச்சர் கேட்டாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டீச்சர் அப்படின்னு பையன் சொல்றான். கரெக்ட், எப்படிப்பா கரெக்டாக சொல்ற, உனக்கு முன்னாடியே இந்த கதை தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. இல்லை டீச்சர், எங்கள் அம்மாவும் சாவறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட இதையே தான் சொன்னாங்க. பலத்த மௌனத்திற்கு பிறகு டீச்சர் கதையை தொடர்ந்தார். தனி ஆளாக அவர்களது பெண்ணை அந்த மனிதன் வளர்த்து வந்தார். அவரின் மரணத்திற்கு பின், அதாவது வளர்த்து வந்தார் இல்லை அப்பா, அவரோட மரணத்துக்கு பின் பல வருடங்கள் கழித்து அந்த வளர்ந்து வந்த பெண் தனது தந்தையின் டைரியை பார்க்க நேர்ந்தது. தன்னோட தாய்க்கு உயிர்கொல்லி நோய் இருந்திருப்பது அப்போதுதான் அந்த மகளுக்கு தெரிய வந்தது. அப்பாவோட டைரியை எடுத்து பார்த்தா, கப்பல் கவிழ்ந்த சம்பவத்தை அப்பா இந்த மாதிரி எழுதியிருந்தார். என்ன எழுதியிருக்காருன்னா, மனைவியை பார்த்து எழுதியிருக்கார். மனைவி கிட்ட, உன்னோட நானும் கடலின் அடியில் சங்கமத்திருக்க வேண்டும், உன்னோட சேர்ந்து நானும் தான் கடல்ல மூழ்கி இருக்கணும். நான் முழுகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, 2 பேரும் ஒன்னா முழுகணும். கப்பல் கவிழ்ந்தாலும் நம்ம இருவரின் மரணமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்யறது, நமது பெண்ணை வளர்த்தெடுக்க நான் மட்டும் தப்ப வேண்டி இருந்தது. ஏன் அம்மா தப்பிச்சு போகக்கூடாதா? அம்மா தப்பிக்காம ஏன் அப்பா தப்பிச்சு போனார்னா, முன்னமே சொன்னேன் இல்லையா, அவரோட மனைவிக்கு உயிர்கொல்லி நோய், அதாவது புற்றுநோய் இருப்பது தெரிய வந்தது இல்லையா. அதனால் அவள் தப்பிச்சு போனாலும் எப்படியும் இறந்துடுவா, குழந்தைய காப்பாற்ற முடியாது. அதனால் நம்ம போயிட்டாவது, தப்பிச்சு போனாலாவது நம்ம குழந்தைய காப்பாற்றலாம் அப்படின்னு தப்பிச்சு போனான். அது தெரிஞ்சுதான் மனைவி, நீங்கள் தப்பிச்சு போங்க அப்படின்னு கணவனை அனுப்பி வைத்தாள். கதை இதோட முடிந்து விட்டு கதை டீச்சர் சொல்றாங்க, வாழ்க்கை நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும், எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஆனா சில நேரங்களில் நம்மளால புரிஞ்சுக்க இயலாம போகலாம். என்னடா இந்த கதை இப்படி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால நாம ஆழமா யோசிக்காமலோ இல்லை சரியா புரிஞ்சிக்காமலோ யார் மேலேயும் முடிவுக்கு வந்துக்கூடாது. இந்த அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் தவறு இருக்குதான்றது நம்ம புரிஞ்சிக்க கூடாது.
அதாவது நம்ம சாப்பிட ரெஸ்டாரண்ட் போனோம்னா ஒருத்தர் என்ன பண்ணுவார், நம்ம நண்பர் தான் காசு தரேன்னு சொல்லுவான். 2 பேர் சாப்பிட்டோம், இல்லை 4 பேர் போகிறோம், நான் காசு தரேன் அப்படின்வான். அப்படி காசு தரேன்னு சொன்னால், அந்த பில்லு தரேன்னு சொன்னால் அவன் ஒன்றும் பணக்காரன்னு அர்த்தம் இல்லை. பணத்தை விட நம்ம நட்பை அதிகமாக மதிக்கிறான்னு தான் அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா முதல்ல மன்னிப்பு கேட்குறாங்கன்னா அவங்க செஞ்ச தப்பை மறைக்க மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஈகோவை விட நம்ம உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். சண்டை போட்டுட்டு என்னை மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு முதல்ல கேட்குறவன் அவன் செஞ்ச தப்பை மறைக்கலான்னு இல்லை. அதாவது ஈகோவை விட நம்ம உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம கண்டுக்காமல் விட்டாலும் நமக்கு ஃபோனு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. என்னடா இது சும்மா நம்ம எதுவுமே பேசிக்கவே இல்லை, அவன் என்னடானா நமக்கு ஃபோன் பண்ணுறான், மாமா ஃபோன் பண்ணுறாரு, சித்தப்பா ஃபோன் பண்ணுறாரு, அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்களே. அம்மா பொண்ணு பேசிக்கலாம் பரவாயில்ல, அப்பா பையன் பேசிக்கலாம் பரவாயில்ல, இந்த மாமா மச்சான் இவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னா அதில் மெசேஜ் அனுப்புகிறாங்களா, வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு இல்லை, அவங்க மனசில் நம்ம இருக்கோன்னு அர்த்தம். பின்னொரு காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கேட்கும், யாருப்பா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களெல்லாம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கேட்கும். பேரம்பேத்திகளும் கேட்பாங்க. ஒரு கண்ணீர் கலந்த புன்னகையோடு நாம் சொல்லலாம், அவங்க கூட தான் சில நல்ல தருணங்களை நாம் கழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை குறுகியது ஆனால் அழகானது அப்படின்னு அர்த்தம். அன்புடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். தினம் ஒரு தகவல் தொடரும். வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.